தங்கராணி என்ன நொனப்பா பசி எடுக்கு காலையில முட்டை போட்டா கொடுக்க வேண்டாம் எனக்கு ஏய்த்து பேசாத புருஷனை ஏய்த்து பேசக்கூடாது பைபிள் சொல்றதில்ல சத்தை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா முறை சொன்னாரு கொஞ்சம் கஷ்டம் சொன்னாரு அப்பவே நான் தெரிஞ்சுக்கணும் ஐயா கட்டிவிட்டேன் தங்கராணி பேரச்சுக்கிட்டு ஏசப்பா நேத்து பேசிட்டு இருக்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம் அதான் இல்ல கை நீட்டி அடிச்சு கூட பாத்துக்கா சரி ஏதாவது சாப்பாடு கொண்டு வா சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா பால் வர டைம் எல்லாம் யாசிக்கிட்டு இருப்பா சீக்கிரம் கொண்டு வா டென்ஷன் ஆகிட்டு பண்ணி இவ என்ன பண்ணிட்டு இருக்கா கிளம்பலையே நீங்க என்ன பண்ணி டிவி என்ன கை படிச்சியா நீ படிச்சியா சங்கீதம் 152 படிச்சியா நமக்கே தெரியாது உனக்கு டெஸ்ட் பண்ண அப்பா டெஸ்ட் பண்ணாத அது ஆண்டு டெஸ்ட் பண்ணுவாரு ஆமா நீ படிச்சியா பழைய பாட்டு படிச்சியா வெளிப்படுத்த விஷயம் பழைய பாடலாம் இருக்கு ஆமாங்க எனக்கு தெரியும் வெளிப்பாடு ஆமா மாமா வச்சு இல்ல புது ஏற்பாடு சொல்லுப்ல வாய் திறந்து முடிச்சுட்டு இருக்க டைலாக் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த உலகம் பார்த்துட்டு இருக்கலாம் நம்மள சரி இந்த பாரு சண்டை போட்டோன்னா அங்கே போய் பாசிட்டு போட்டு விட கூடாது தெரியா அப்பா தான் சப்போர்ட் பண்ணணும் ஆமா சரி வாங்க போவோம் ஆமாங்க கிளம்பியா ஆமா டீ வா போவோம் சீக்கிரம் சபைக்கு போகணும் அவரும் ஆரம்பிச்சிருவாரு வாங்க போவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் எஸ் உண்மையாக எஸ் எஸ் ஹalleluya எனக்கே தெரியாத தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். நேற்று நான் சார்ந்த உபவாசம் பண்ணிட்டு போது நாளைக்கு இன்னும் வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது கருத்தை கொடுத்த வார்த்தை என்னன்னா இப்போ வந்து நிறைய மனுஷங்க வந்து பேர் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்புராஜன் பேர் வச்சிருப்பாங்க அன்பே இருக்காது. இங்கே வந்து நல்லா சொதம் கொண்டாடி அடிக்கும் அடிக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காண்டி சர்ச்சுக்கு வரோம் சொல்லுங்க. சர்ச்சுக்கு தெரியும் சொல்லுங்க சொல்லலாம் சொல்லுங்க ஆசீர்வாதக்காரதா நம்ம நீங்க சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் ஆண்டவே எனக்கு வந்து நல்ல சபைக்கு பலன் வேணும். அதுதான் ஆமா சபைக்கு பலன் இடியாப்பம் கூட கொடுத்து தர மாட்டான். எனக்கு ரொம்ப படிக்கணும்னால தான் நான் சபைக்கு வரேன். தெரியும் உன் படிக்கு எனக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு தோண்டி வளர்த்து கடை இதுக்காக மட்டும் சபைக்கு வந்தால் போதுமா? நம்ம வந்து இயேசு அறைய மட்டும் போய் நம்ம அவங்கள்ட்ட போய் இயேசு பற்றி சொல்லணும். சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்களுக்கு முன்னாடியே வாழணும். அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அன்பாக பேசணும். அதை உண்மையாக வாழணும். உனக்கு தான் சோதனை
பாஸ்டர் நடிக்காதீங்க. வீட்டிற்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சமாதானமா இருப்போம். ஒரு வேற பாஸ்டர் நம்மள தாக்கி தாக்கி வேற பேசிட்டு இருக்கு. எப்பல அன்புராஜுங்க நான் பேரை மாத்த போறேன். ஆமா சும்மா நம்மளே பேசிட்டு இருக்காரு. சண்டை கார் நீ தான் புரிஞ்சுக்க. புரியாம நீ பேசாத. வாய் அப்படியே உணராத. அபிஷேக் அங்க பாப்பாங்க சும்மா வானத்து போட்டு குடிச்சிருக்கீங்க. ஒன்னால அவருக்கு என்ன தாக்கி பேசுறாரு பாஸ்டர். எவ்வளவு எனக்கு இது எவ்வளவு இருந்துச்சு இல்ல அடிச்சு கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. அதுதான் அப்படியே கை நிக்கி பாத்துக்க. அப்படி நிக்கி பாத்துக்க. பேசுறியா கை சர்ச்சுக்கு போயிட்டுடா வேண்டாண்டா அன்பு 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 சமத்து தாங்க மாட்டேங்க. நல்ல வேலை ஆண்ட ஒருத்திக்கு ஒண்ணு வச்சாம்பா. 10 நாள் செத்தேன் 10 தலைவலி. சரி இப்ப என்னதான் செய்யணும்? என்ன உனக்கு வீட்டுக்கு நான் வந்தாலே தலை வலிக்கு. சரி இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ சாப்பாடு என்ன வச்சுக்க? சாப்பாடு தான் வாங்கிடுவோம். சாப்பாடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. எப்படி பேசுற பாருமா? போன வாரம் சிக்கன் வாங்கி தரலையா? அதெல்லாம் மறந்துடுவா. நீ எழுதி போட்டு தான் நான் வாங்கணும். ஆமா வேலை பேர் யார் சம்பாதிக்கா? உங்க அப்பாவை சம்பாதிக்காரு. பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன தெரியல. வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி என்ன தெரியல. வீட்டுக்கு வந்தாலே சரி பிரச்சனை. சும்மா அமைதியா இருக்கு. என் பிள்ளை தலை வலிக்க. எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி பிசாசு வந்த மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி தலை இந்த மாதிரி வந்துட்டான். பிசாசு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. தலை சுத்துது பாரு. சண்டை போட்டுட்டு என்ன ஆகும்? ரிமோட் கொடு. படிப்புல ஒண்ணும் கிடையாது. அப்பலாம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்க தெரியுமா? ஆமா நீ ஃபெயில் ஆயிட்டு வந்திருப்ப. நான் அப்படியா டாப் மார்க் கேட்டு பாரு. யாருனாலே என்ன பத்தி தெரியும். அன்புராணி பேசாத. அன்பு ராணின்னு பேரை வச்சுக்கிட்டு அன்பு செலுத்து புருஷன். இன்னைக்கு அது அன்பு செலுத்திருக்கல. நான் நேசிக்கிறேன். ஒரு கல்யாணம் நினைக்க மாட்டேன் அப்படின்பீங்க. முட்டிச்ச பேர் தலைவலி தான். இது வேற பிசாசு மாதிரி எனக்கு ரொம்ப முடியல. சமைக்கல வைக்கல. என்ன இது வீடா? இது நரகமா இருக்கு. பிசாசு வந்துட்டா வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள அதான் அப்படி நடக்கு. ஒரு சமம் கிடையாது. பாத்திரம் தூக்கி எறியாத பத்துக்கா ஏமல போனாடி தூக்கி போட்டு அடிச்சிருக்கோம். அன்பு பிரியா வா நம்ம போகிறோம். பேர மாட்டா உங்க அப்பா இருந்தா பட்னி நீ கிடைப்ப. எப்படி வாரியா? அவ கிடந்தா மூத்தமா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. செல்வி நீ விளக்கே மாட்ட. உங்க அம்மா கூட தான் இருக்கு. வா நம்ம. ஆமா நீ வெளியே போய் சாப்பிடு. பணத்தை விளக்காம
மாட்டீங்க. நீ 40 நாள் உபவாசம் இல்ல 40 நாள் உபவாசம் நீ எங்களுக்கு என்ன பரிசுத்தம் இல்லாதவங்க தேவன் இருக்க மாட்டார். அப்பா வீட்டு வந்தாச்சு. என்ன டிராபிக் என்ன இந்த உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு சார். பைக்கு ஓட்ட முடியல. வாங்க உட்காருமா. சரி சத்தனடாம இங்க வா, அங்க அமரும் போகாத. இங்க வா. அம்மாவுக்கு போகவே போகாத. அம்மா சாப்பிட்டா. அம்மா சார் நம்ம ஏசியை போடு. படுத்து. ஏசி ஆன் பண்ணு. படுத்துங்க. அப்பா வந்திருக்காங்க நினைக்கிறேன். நீ இப்போ சொன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லைன்னா பயங்கரமாக போகிறாங்க. நீ அமைதியா அவங்க ஏசி போட்டு தூங்குறாங்கல்ல, நம்மளும் ஏசி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சமயம் நம்ம ரூம்ல இருக்கோம். கொசுவா என்ன செய்யும்? கொசு பத்தி கூட வைக்க மாட்டாங்க. ஏதோ சத்தம் இருக்கா? பாசு நிற்கிறா. பாசு வந்தா நினைக்கேப்பா. என்ன செய்ய? அவர்கிட்ட மாட்டிட்டோம். உங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவா. வாயடி வா சொத்த போட்டு போவோம். சொந்த பாச அப்படிங்க பேசுறது எந்த பாச ஃபோன் பண்ணி தான் நானே வந்து பாச நீங்க திடீர்னு வந்தீங்க. என்ன சார் நீங்க தரசம் இல்லாம வர மாட்டீங்களா பாச? குடும்பத்தை பற்றி ஒரு கருத்து பார்த்தேன். குடும்பத்தை விசாரணை செஞ்சுட்டு என்ன பாச சொல்றீங்க? பாச உண்மையில் நான் இப்போ இதுக்கப்புறம் போய் சொல்ல விரும்பல. கொஞ்சம் நான் சரியில்லை பாச. ஆமாம் வார்த்தையில் நான் இல்லை பாச. சும்மா வந்து அப்படியே எனக்கு தர்ச்சனா அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. வீட்டில் ஒரே ஒரு மூலமே இல்லை. ஆமாம் அதுதான் நீங்கள் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வரப்பட பாசம்னு சொல்லி உள்ளே கிடப்பா. சுதர்மா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்பா பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டேன். ஆமாம் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிக்கோப்பா. ஆமாம் பிசாசு இருக்குன்னு இதுக்கப்புறம் நீங்கள் மூஞ்சி தூக்கிட்டு கசப்பெல்லாம் வச்சுருந்தா ஒரு வேலைக்கு ஆகாது. என்ன அனுப்பிச்சிருவி? நல்லா சொல்லிட்டீங்களா? ஐயோ நம்மளால எதுவும் செய்ய முடியாதே. சொல்லு பிசாசு இருக்குங்க பாச சொல்லுங்க. வந்துடலாம் சொல்லு. நீ சொல்லு. நீ எதுனா மனசு வைக்காத. ஏன் மனசுல எதுவுமே இல்லை. எப்படி பேசணும்? சரி இப்போ சண்டை போடாத. பாஸ்ட் முன்னாடி பேசாத. விடு. இப்போ மன்னிக்க மாட்டேயா ஆண்டவர்? சரி மன்னிப்பேன். மன்னிச்சிருப்பா. அன்பு சரி மன்னிச்சிரு. மன்னிச்சிருமா. அம்மாட்ட ஒவ்வொரு ஆயிரம் அங்கே போய் நின்று சரி பாஸ் எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்ய முட்டி போடுங்கப்பா. பாஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் பாஸ் நீங்கள் சொல்லுங்கள். விசாரத்தை எதிர்த்துக்கணும்னா எபிசிஆர் 6:10-12 வசனத்தை படிச்சு பாருங்கய்யா. படிச்சிருக்கேன் பாஸ். ஆனால் விசாரத்தை எதிர்கொள்ள முடியும். பாஸ் படிச்சிருக்காங்க. அது ஒன்றும் ஏன் இல்லையே. வர்க்கம் இல்லை, பட்டயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் மாறும். பாரு பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போராட வேண்டாம் அன்புராணி, அன்பு செல்வி. ஆமாம் நீயாச்சும் ஒழுங்கா அன்பா இது வாழுவோம். என்ன சொல்ற? சரி நீங்களும் அன்பா இருக்கேன், நானும் அப்பா அன்பா. மன்னிச்சிருப்பா. கூடுதேன் ஆளாலும் வந்துட்டாப்பா. காலைல ஒன்று வேண்டாம். சரி ஜோம். ஒப்பு கொடுக்காண்டவர், ஒப்பு கொடுக்கிறவப்பா, ஒப்பு கொடுக்கிறாண்டவர். ஆண்டவரே மனசார ஒப்பு கொடுக்காண்டவர். எல்லா குறைகளை விலக்கி கொடுக்கிறார்கள். பாதுகாத்து கொண்டு
சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற மாதிரி நான் இல்லாமல் உண்மையை மனசாக சொல்கிறேன் மாஸ்டர். உண்மையை முந்தி அப்போ நினச்சேன் சர்ச்சுக்கு போகணும் தசமாக கொடுத்தோமா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். என்ன அன்பு இன்னும் வார்த்தைப்படி நடக்க மாஸ்டர். பேர் பேசுறவங்க நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு தான். சரி பாஸ்டர். ஸோ இங்கேயே விட்டுறோம். பழைய போ சத்தானே. நாமத்தினால அப்பாலே போ சாத்தனை நமக்கு இடமில்ல. இயேசு நாமத்தினால போ. இயேசு நாமத்தினால. ஐயோ ஐயோ உடம்பு எரியுது. என்னால இதுக்கு இருக்க முடியல. என்னால முடியல. இது போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பத்துல, கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல காணப்படாத ஒண்ணா இருக்கிறதா இருக்கிறது இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போன ஒரு காலத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பேர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கர்த்தருக்குரிய ஒரு குணாதிசயம் நம்மளுக்குள்ள காணப்படணும். யாவரும் அன்போடு காணப்படணும். இதுதான் இந்த ஸ்கிட்டோட கருத்து. நன்றி. அடுத்ததாக பாடணும், பேசணும், ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? என்ன தம்பி, ஆட்கள்லாம் புதுசா இருக்காங்களே, யாரும் இவங்க எல்லாம் நம்ம கர்த்தர் மகிமைப்படுறத பார்க்க வந்திருக்காங்க. எல்லாம் ஆடிடுவாங்களா? இப்படி தெரியல. அடி என்ன பாட்டு? பாட்டு என்ன, எல்லாம் நம்ம கிராமத்து பாணியில வந்திருக்காங்க. சரி, நாங்க எங்க ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுறோம். கரையப்பா. ஆமா, சரி, கரைக்கு வந்து நம்மளோட பிள்ளைங்க நமக்கு டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் கரவாதி வராயிருக்கோம். நட்டநடு ராத்திரியில முட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே.
போட்டாச்சு அப்படி ஏண்டா, நல்ல மண்படம் மாறாம படிச்சிட்டாங்க, ஆடிட்டாங்க. சூப்பரா சூப்பரா இருந்தீங்க. இன்னொரு ஒரு கைத்தட்டு பாடலாமா? தமிழ் கலாச்சாரப்படி நல்ல ஒரு ஃபோக் சாங் ஆடிட்டாங்க. அடுத்தது அடுத்ததான் என்ன? அடுத்தது நம்ம பிள்ளைங்க நாங்க இங்கிலீஷ்லயும் பாட்டு படிக்கணும்னு சொல்றாங்க. ஓ சரி சரி, அதர் லாங்குவேஜ்லயே நாங்க கலைக்கிறோம். ஆமா, கலைக்கணும். சரி, என்னன்னு சரி. பார்ப்போம். சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு இங்கிலீஷ் சாங் வாங்க. For
மாஸ்டர் ரூபன் பைபிள் ரீடிங் பண்ணுங்க. பிரின்சி அது என்ன அசுரமான யாரு எனக்கு தெரியாத. ஆமா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தமிழே பாதி வாசிக்க தெரிய மாட்டேங்குது. எங்கள் பிள்ளைங்க பாருங்க இப்போ முத்து முத்தாக வசனம் வாசிப்பான். காது உள்ளூர எல்லாரும் கேளுங்க.